பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய அந்த 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கு பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது அவர் இப்படி சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் என்ன செய்றேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியருக்கு நிருபத்துல எழுதுறார். எழுதும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையில இருந்து எழுதுறார், பவுல் இந்த வார்த்தைகளை பிலிப்பியருக்கு எழுதுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆமென், அவர் சிறைச்சாலையில அமர்ந்து கொண்டு சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கும் பொழுதுதான், கட்டப்பட்டிருக்கிற அனுபவத்துல தான் எழுதுறார், நீங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் நான் என்ன செய்றேன் சொல்றேன்னு சொல்றார். அப்போ அது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பவுல் இருந்ததான அந்த சிறைச்சாலையில அது ரொம்ப இருட்டான இடம், எந்த மனுஷனுடைய முகத்தையும் அவர் பார்க்க முடியாது. ஆனா அந்த அறைக்குள்ள ஒரு சின்னதா ஒரு துவாரம் மட்டும் வெளிச்சம் வர்றதுக்கு இருக்குமா. அப்ப அந்த வெளிச்சத்துல உட்கார்ந்துட்டு அடைக்கப்பட்ட அந்த அந்த சூழ்நிலையில தான் அவர் எழுதுறார். தன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, அடைக்கப்பட்ட அனுபவம், சிறையிருப்பின் அனுபவம். ஆனா அதுலதான் சொல்றார், நீங்கள் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்க. எதை குறிச்சு கீழே சொல்ற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க தெரியப்படுத்துங்க. எப்பா நீங்க எதுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் குறிச்சு நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒன்னைய நினைச்சு நீங்க துக்கப்பட்டு இருக்க கூடாது, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நிருபத்துல எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி நெருக்கமான சூழ்நிலையிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் அவருக்கு ஆமென் சந்தோஷமா இருக்க முடியுமானால், ஆமென், அதற்கு ரகசியம் என்ன, அதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போய் என்ன செஞ்சிடறோம், முடங்கி போய் படுத்துடுறோம். அதையே நினைச்சிட்டு என்ன செய்வோம், உட்கார்ந்து இருப்போம். என்னாண்டவரே இப்படி ஆயிடுச்சே, ஆமென். யாராவது நம்மள்ட்ட சந்தோஷமா பேசினா கூட என்ன செய்ய மாட்டோம். ஏமா இருக்கிறீங்களா, கொஞ்சம் கூட பேசணும், என்ன கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு புரியறதுக்கு தான் மெதுவா பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க, அந்த நேரத்திலேயே நம்முடைய முகத்துல ஒரு சந்தோஷமே என்ன செய்யாது, வராது. நம்ம துக்கமாவே நம்ம பேசுவோம், ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா கூட நமக்கு அந்த சந்தோஷம். ஆனா வேதத்தில் ஆமென் நீங்க கவனிச்சீங்கன்னா, பரிசுத்தவான்களை நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது அவர்களுடைய எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல ஒரு கஷ்டம் நெருக்கம் வரும் பொழுது, இன்னைக்கு உலக பிரகாரமா மனிதர்களுடைய வாழ்க்கையில துக்கம், ஆமென், உலக பிரகாரமான லௌகீக துக்கம் கடந்து வருகிறது. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி இல்லை. அந்த நெருக்கத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாய் கர்த்தரை பாடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாசிப்பீர்களே ஆனால் யோவான் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை ஒருவர் வாசித்து பாருங்கள். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய ஆமென் அந்த 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக
மாறும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்றார், உலகத்துல சந்தோஷம் நிறைவா இருக்கும், ஆனா அந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில அநேக துக்கங்கள் பாடுகள் இருக்கும், ஆனால் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அது போல இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீங்க, நான் மறுபடியும் நான் உங்களை என்ன செய்வேன், நான் காண்பேன், நான் மறுபடி திரும்ப உங்களை நான் பார்ப்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் என்ன செய்யும், சந்தோஷப்படும் சொல்லிட்டு சொல்றார், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆமென், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த சந்தோஷத்தை எந்த மனிதர்களாலும் எடுத்து போடவே முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால்தான் பக்தர்களால பாட முடிஞ்சது. ஆமென். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க துன்பமான நேரத்துல, கஷ்ட நேரத்துல சொல்றாங்க, நான் எப்பொழுதும் நான் என்ன செய்வேன், துதிப்பேன், உம்மை நான் சந்தோஷத்தோடு பாடுவேன் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் பாடுறாங்க. ஆமென். அப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அந்த சந்தோஷத்துக்கு காரணம் இந்த உலகத்துல மனிதர்கள் ஆமென் அனுபவிக்கிற சந்தோஷம் போல அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மாறாத சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்ததுனால. அல்லேலூயா. அப்போ நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படணும், எதுக்காக சந்தோஷப்படணும், எதை நினைச்சு சந்தோஷப்படணும் அப்படின்ற சில காரியத்தை மட்டும் மேலோட்டமாய் உங்கள் நடுவில் சொல்லி தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்துல ஆமென் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது இப்படி சொல்றார், வாசிக்கலாம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு என்ன செய்யுங்க தந்தீங்க. ஏயா சந்தோஷப்படணும், ஏன் நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஆமென் பவுல் சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, இந்த உலகத்துல மனிதர்களுக்கு கிடைக்க பெறாத மிகப்பெரிய ஒரு இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியினால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. நல்லாதான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கையை கொடுத்து நல்லா வார்த்தை கேளுங்க. ஆமா, ஒரு மாதிரியாவே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இங்க கவனிங்க, இங்க வாசிக்கும் பொழுது ஆமென் எபிரேயருக்கு எழுதும் பொழுது பவுல் இப்படி எழுதுறார். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா பலவிதமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் நமக்கு இந்த ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆமென் கல்வாரி சிலுவையிலே மரித்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி இந்த விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது,
ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களுக்காய் ஆமென் அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில மரித்து அவர் தாம் சொன்னபடி உயிரோடு கூட எழுந்து ஆமென் இந்த பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம சங்கீதத்துல வாசித்தோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்ப அந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவினால நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? ஆமென். நாம் வாயினால் அவரை அறிக்கை செய்து, இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு என் பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி என்னை இந்த பாவ ஆமென் இந்த உலகத்திலிருந்து பிசாசின் வல்லமைகளிலிருந்து என்னை மீட்பதற்காகவே அவர் எனக்காக மீண்டும் வருவார் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை இடுகிறதுனால் இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பவுல் ஆமென் சொல்லும் பொழுது சிறைச்சாலையினுடைய தலைவன் ஆமென் அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு இந்த உலகத்துல ஆமென் பாவத்திற்கு, இந்த உலகத்துல ஆமென் அக்கிரமங்களுக்கு, இந்த உலகத்துல இனி வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அங்கு ஆமென் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்காகவே என்ன செஞ்சிருக்கிறார்? நியமித்திருக்கிறார். எப்பா எதுக்கு நம்மளை ரட்சித்திருக்கிறார்? எதுக்கு ரட்சித்திருக்கிறார்? கோபாக்கினைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இனி ஒரு பெரிய ஆக்கினை வரப்போகிறது, நித்திய நரகமாகிய ஒரு ஆக்கினை கடந்து வரப்போகிறது. அதற்கு நாம் தப்பித்துக் கொள்வதற்காக ஆமென் நாம் ஆமென் 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 அதற்கு தப்பித்துக் கொள்வதற்காக இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஏன் மேலோட்டமா ஆமென் ஆமென் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்புன்றதே தெரியல, எப்படி ரட்சிக்கப்படணும்ன்றது தெரியல. அதனாலதான் ஆமென் மேலோட்டமா சொல்றதுக்கு காரணம். ஆனா இன்னைக்கு ஆமென் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்லா கவனிங்க, இன்றைக்கு அநேகருக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் தயவுள்ளவராய் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த ரட்சிப்பை குறித்து கேள்விப்பட்டும் அநேகர் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றதனுடைய ஆழம் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்துல இயேசு சொல்லும் பொழுது இப்படி சொல்றார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எப்பா இந்த உலகத்தை நீ ஆதாயப்படுத்தியிருக்கலாம், இந்த உலகத்துல எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கலாம், எல்லாம் என்னுடைய கரத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீ ஒருவேளை சொல்லிக் கொள்ளலாம். ஆனா இந்த உலகத்துல ஆமென் உன்னுடைய ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தி நீ நரகத்துக்கு போனவாயானால், இந்த ரட்சிப்பை இழந்த நரகத்துக்கு போவாயானால் எந்த பிரயோஜனம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரட்சிக்கப்படுப்பான்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுனா இன்னைக்கு மனசும் அந்த விருப்பம் இன்னைக்கு வரவில்லை. இன்னைக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது வயசு, சாதாரண வயசுல என்ஜாய் பண்ற வயசு பாஸ்டர், அதனால நான் நல்ல உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துக்கிறேன்றாங்க. அல்லேலூயா. நான் சொல்றதனுடைய ஆழம் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை பேசணும்னு நினைக்கல. ஆமென் 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே பேசணும், ஒரு வார்த்தை இல்லை. காலையில ஆமென் ஆமென் 5 மணிக்கு மேலதான் இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுறதுக்கு பாரப்படுத்தினார். அவர் தான் உட்கார்ந்து வசனத்தை நோட் பண்ணி எழுத ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. என்ன கவனிங்க, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நல்லா கவனிங்க. ஆமென் ஆமென். ஒரு முறை
ஆமென் ஒரு சகோதரியை குறித்து ஒரு சாட்சி இப்படி கேட்க நேரிட்டது. ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல ஒரு பாஸ்டர் இப்படி பேசி கொண்டிருந்தார். ஒரு வாலிப ஸ்கூல்ல படிக்கிற ஒரு தங்கச்சி, அந்த மகள் ஆமென் நடனத்துல ரொம்ப சிறந்த ஒரு மகளாய் காணப்பட்டாள். எல்லா டான்ஸ்லயும் அவ தான் ரொம்ப ஃபர்ஸ்ட். ஸ்கூல்ல எல்லாரும் ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஸ்கூல் 10th போகிறதுக்குள்ளாடியே வெளியில பயங்கரமான ப்ரோக்ராம், பெரிய பெரிய மேடைகளில நடனம் ஆடுவதற்குரிய சூழ்நிலைகள் ஆமென் அமைந்து வந்தது. அந்த நடனங்களை ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சாச்சு. இப்ப 10th முடிச்சாச்சு. 10th முடிச்சா ஆமென் கஷ்டப்பட்டு 12th முடிச்சாச்சு. ஆனா ரொம்ப எதுல பிஸி ஆயிட்டாங்க? டான்ஸ்ல. நான் சொல்றது புரியுதாங்க? டான்ஸ்ல ரொம்ப பிஸியா ப்ரோக்ராம். ஆமென் ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்காங்க. இப்ப 12th முடிச்சா காலேஜ் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா அவ்வளவு ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம் அதிகமாய் வர ஆரம்பிச்சிச்சு. மேலே நாடுகள் வெளிநாடுகள் எல்லாம் பெரிய பெரிய ப்ரோக்ராம் ஆமென் கொண்டிருக்கிற அந்த வாலிப நாட்களில அந்த மகளுடைய பெற்றோர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட உடனே அந்த மகளை பார்த்து சொன்னாங்களா, மக்களே, இதுவரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம அறியல. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவ அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்ல. இந்த உலகத்துல ஒரு நாள் ஆமென் நமக்கு மரணம் சம்பவிக்கும். அந்த நாளில நாம் நித்திய ராஜ்யத்திற்கு போனோம்னா, நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா இந்த ரட்சிப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் அந்த மகளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்களாம். அந்த மகள் பெற்றோரை பார்த்து ஒரே வார்த்தை, எனக்கு வாலிப வயசா இருக்குது, எனக்கு நிறைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் இருக்கு, அதனால இந்த நாட்களில நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய நான் ஆடம்பரமாய் இந்த வாலிப நாட்களை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பெற்றோரிடத்துல சொன்னார்களாம். சொல்லிட்டு அப்படி நாட்கள் போய்கொண்டிருக்கிற அந்த நேரத்துல வெளிநாட்டுல ஒரு பெரிய ஒரு நடன நிகழ்ச்சியில போய் டான்ஸ் ஆடிட்டு ரிட்டர்ன் ஊருக்கு திரும்பி கார்ல வேகமா ஆமென் ஆமென் டிரைவர் வாகனத்தை ஓட்டி கொண்டு வருகிற நேரத்துல ஒரு லாரியில ஆமென் நேருக்கு நேரா இந்த வாகனம் மோதி இந்த மகள் மரண படுக்கைக்கு நேராய் கடந்து போனாள். ஐசியூல கொண்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பெற்றோர் ஆமென் பார்க்கும்படியாய் இந்த மகளை பார்க்கும்படியா நிக்கிறாங்க. இந்த மகளுடைய கடைசி மரண படுக்கையில இந்த மகள் படுத்திருக்கிறாள். அந்த நேரத்துல தன்னுடைய பெற்றோரை பார்த்து ஒரு வார்த்தை அந்த மகள் சொன்னாலாம், ஏமா எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு, ரொம்ப பயமா இருக்குது, இனி எனக்கு என்ன சம்பவிக்க போறதுன்னு தெரியல, கருத்த உருவம் போன்ற கைகள் என்னை இழுத்து கொண்டிருக்கிறது, நான் மிகவும் பயப்படுறேன், இப்ப இதுல இருந்து யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று தெரியலையே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு புலம்பி அழுது கொண்டே மரித்து போனாளாம். நான் சொல்றது புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மகளுடைய கடைசி தருணத்தை போய் நின்னுட்டு அந்த மரண ஆக்கினையின் சூழ்நிலையில ஆமென் அவள் கண்டுகொள்ளுகிறார், இனி ஒரு வாழ்க்கை இருக்கு, இனி ஒரு ஜீவியம் இருக்கிறது, அந்த வாழ்க்கையில நித்தியம் வேணுமா நரகம் வேணுமான்றது தெரிஞ்சு கொள்ற ஆமென் அந்த சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுத்தோம். கடைசி நேரத்துல அந்த சந்தர்ப்பத்தை இழந்து போய் இனி ஆமென் வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்கிற சூழ்நிலையில அந்த மகள் தள்ளப்பட்டும் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விட்டது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆமா கூவி கூவி இவ்வளவு கத்தி சொல்றதுக்கு காரணம், எப்பா நீ ரட்சிக்கப்பட்டு நீ உலகத்துல நீ சுகபோகமாய் வாழ்ந்தது போதும், உனக்கு மாம்சம் ஆமென் இச்சித்த பிரகாரமாய் மனசு மாம்சமும் விரும்பின பிரகாரமாய் நீ வாழ்ந்தது போதும். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இவ்வளவு ஆமென் பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான், நாம் கோபாக்கினையில நாம் ஆமென் சென்று விடக்கூடாது, நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தருடைய இருதயங்கள் துடிதுடித்து பரிதபித்து கொண்டிருக்கிறதுனாலதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, ரட்சிப்புக்கு ஆமென் ஆமென் எந்த சூழ்நிலையும் நமக்கு தடை அல்ல. அல்லேலூயா. எந்த மலைக்கும் போய் ஏறணும்னு அவசியம் கிடையாது, எந்த பரிகாரத்தையும் செலுத்தணும்னு அவசியம்
கிடையாது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவை உங்கள் இருதயத்துல சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாயில அவரை அறிக்கை செய்வீர்களே ஆனால் இந்த இரட்சிப்பை கர்த்தர் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நல்லாதான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாக்கியம் இருக்கு. ஆண்டவர் ஆலையிலே ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். என்ன சந்தோஷம் தெரியுமா? இனி வரும் கோபாக்கனைக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாய் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டதை குறித்து நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, உலகத்தின் காரியங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்திருக்கிறாரே. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் சூரியனை போல தேவனுடைய ராஜ்யத்துல அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோ அலங்காரமா அங்கிகளை வெண்மையாக்கினோர் மாசுக்கரைகள் அகற்றி துடைத்திடுவார் இயேசுதாமே அழகா நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ரட்சிக்கப்பட்டோர் அலங்காரமாய் அங்கிகளை வெண்மையாக்கினோர் மாசுக்கரைகள் அகற்றி துடைத்திடுவார் இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போல் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆமே. நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப ரெண்டாவது எதுக்கு நம்ம சந்தோஷப்படணும் தெரியுமா? வேதத்தை வாசிக்க 10ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க. இப்போ 70 பேரை இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்து ஊழியத்துக்கு அனுப்புறார். அனுப்பிட்டு அந்த ஊழியத்தை அவங்க முடிச்சு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, ஆமென், இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்க அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆமென் அனுப்புறார். ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது, நீங்க போங்க அப்படின்னு அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றார். நீங்க ஆமென் ஆவிகள், அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்க வந்து சந்தோஷப்படாதீங்க. அது ஆமென் நீங்க சொல்லும் பொழுது ஒரு மனுஷனை விட்டு வெளியே போயிருது, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, அதிசயம் நடக்குது அப்படின்றதுனால சந்தோஷப்படாதீங்க. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டதற்காய் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரெண்டாவது எதற்கு சந்தோஷப்படணும் அப்படின்னு வேதத்துல ஆமென் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதற்காக நாம் சந்தோஷப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க வெளிப்படுத்தல் வாசிக்கும் பொழுது ஆமென் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. நீங்க வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம்.
அந்த கடைசி வசனம் 15வது வசனம் வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. அவன் நல்ல கவனிங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் 2ஆம் மரணத்தினால் என்ன செய்யப்பட மாட்டாங்க, சேதப்படுத்தப்பட மாட்டாங்க. அதை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த 12வது வசனத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்க, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் பேருள்ள ஆமென் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் என்ன செய்வானா, தள்ளப்படுவான். அல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது? அல்லேலூயா. அவன் நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு தேவனோடு ஞானஸ்தானத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள நிச்சயம் இருக்கு, நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதுன்றவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தருடைய நாம மகிமைக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நல்ல கவனிங்க, ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஆமென் 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 கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஆமென். இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து பாவத்தை விட்டு மனம் திரும்புதல் அப்படின்றத குறித்து நம்ம கடந்த நாட்கள்ல தியானிச்சோம். ஆமென். மதம் மாறுவது அல்ல, இருதயம், நம்முடைய மனசு பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரமான செயல்களை விட்டு தேவனுக்கு நேராய் திருப்பப்படுவதுதான் மனம் திரும்புதல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஜீவியம் செய்வதற்காய் நம்மை ஒப்பு கொடுத்து ஆமென் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் ஆமென் அவரோடு உடன்படிக்கை. ஆமென். இனி நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, இனி நான் தேவனுக்குரியவன், நான் பரலோகத்திற்குரியவன் அப்படின்னு சொல்லி தேவனோடு உடன்படிக்கை செய்வதற்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் ஆமென் தேவனோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது ஆமென் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஆமென் பேதுரு எழுதும் பொழுது 1 பேதுரு 3:21 வசனத்துல சொல்றார், இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 7:30 வசனத்துல வாசி பாருங்க. இயேசு கிறிஸ்து ஆமென் சொல்லும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற இப்படி கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நல்ல கவனிங்க. இங்க ஆமென் ஆமென் பரிசேயர்கள், நியாய சாஸ்திரிகள் ஆமென் யோவானால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாம தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் கேடுண்டாக என்ன செஞ்சிட்டாங்க, தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய நல்ல ஆலோசனை 2வது மத்தேயு 28 ஆமென் ஆமென் அதனுடைய கடைசி பகுதியில இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஆமென் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அப்ப ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 16:16 வாசிக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஆமென் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்வானா, ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா.
அப்போ ஞானஸ்தானம் எப்படி பெறணும் ஐயா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்ப பெற்றுக்கொள்ளணும்? ஞானம் வந்ததுக்கு பிறகுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூல பாஷையில இந்த ஆமென் ஞானஸ்தானத்தை குறித்து பேப்டிசோன் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஆங்கிலத்துல நம்ம பேப்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென் தமிழ்ல ஆமென் ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறோம். அதனுடைய பேப்டிசோன்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் முழுகுதல், இல்ல அமிழ்தல். அல்ல தண்ணீரில் அமிழ்தல், இல்லைன்னா தண்ணீரில் முழுகுதல். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அல்லேலூயா. ஆனா இப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஆமென் ஒரு சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆமென் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியாய் போனா. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா ஆமென் இங்க வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென் அதனுடைய 27வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஆமென் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மந்திரி ஆமென் ரொம்ப முக்கியமான ஸ்தானத்துல இருக்கிறவன், ஒரு ராஜஸ்திரியனுடைய ஆமென் நன்மைகள் எல்லாமே இவன் கையில இவன் வசமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் எருசலேமுக்கு போய் கர்த்தரை தொழுது கொண்டு இப்ப திரும்பி வந்துட்டு இருக்கான். வர நேரத்துல ஆவியானவர் பிலிப்புவை பார்த்து சொல்றார், நீ ஆமென் அந்த ரதத்தோடு என்ன செஞ்சிரு, போய் இணைந்து கொள் அப்படின்னு சொல்றார். இப்ப இவர் போகும் பொழுது இந்த மந்திரி ஒரு வேத பகுதியை வாசித்து கொண்டிருக்கிறார். அப்போ பிலிப்பு கேட்கிறார், நீங்க வாசிக்கிற இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா, தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னு அவன் சொல்றான், ஒருவன் எனக்கு ஆமென் கற்றுக் கொடுக்காம இருந்தா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரதத்தை நிறுத்தி பிலிப்பு ரதத்துல ஏத்திட்டு போறார். ஏத்திட்டு போகும்பொழுது பிலிப்பு அந்த வேதத்தினுடைய வாக்கியத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து வருகை வரையிலும் ஞானஸ்தானம் முதல் வருகை வரை நித்திய ஜீவன் வரையிலும் அவனுக்கு சுவிசேஷமாய் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து இப்ப போயிட்டே இருக்கும்போது பிலிப்பு கேட்கல, தண்ணி இருக்குப்பா ஞானஸ்தானம் எடுக்கிறியான்னு கேட்கல. இப்ப இந்த மந்திரியே கேட்கிறார். ஆமென் அவைகளை நன்கு பிலிப்பு மூலமாய் கற்றுக்கொண்டபடியினால் இப்ப போயிட்டு இருக்கிற இடத்துல தண்ணீரை பார்த்தோன்னு சொல்றான், இங்க தண்ணீர் இருக்கிறதே, அப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கு தடை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்றார், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா எந்த தடையுமே இல்ல அப்படின்னு சொல்லி ரதத்தை நிறுத்தி தண்ணீரில் இறங்கி ஆமென் ஞானஸ்தானத்தை பெற்று கரையேறி வராங்க. இப்ப ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போயிட்டார். ஆனா இப்ப இந்த மந்திரி ஞானஸ்தானத்தை பெற்று ஆமென் தேவனோடு உடன்படிக்கை பண்ணின அந்த சந்தோஷத்தினால அவன் திரும்ப கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். ஆமென் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆமென் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இன்னும் ஞானஸ்தானத்தை ஆமென் நான் உதாசீனமாய் உதறி தள்ளி கொண்டிருப்போமே ஆனால் நிச்சயமா நம்ம அந்த சந்தர்ப்பத்தை ஆமென் ஆமென் அந்த ஆமென் கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய ரட்சிப்பை இழந்து போவதற்கு அது காரணமா மாறி போயிடும். இருக்கிறீங்களா? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு குளத்துலயோ ஆத்துலயோ போய் குளிடானா ஆமென் அங்க 10 மணிக்கு ஒரு ஆனாலும் குளத்துல இருந்து கரையேறி வர்றதுக்கு அத்தனை முங்குவான். ஆனா இயேசுவை நீ விசுவாசித்து ஒரே ஒருக்க ஞானஸ்தானத்துல நீ ஒருக்க முங்கி எழும்புனா என்ன செய்ய மாட்டான். சொல்றது அர்த்தம் புரியுதாங்க?
அத்தனை தடவை குளத்துல போய் முங்கி எழும்புவான். ஆனா ஒருக்கா நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒருக்கா முங்கி எழுவனா, அப்படி இருதயத்தை சத்துரு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? கடினப்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றதனுடைய ஆளை எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியுதுன்னு தெரியல. இன்னைக்கு இந்த வாய்ப்பை கத்த சந்தர்ப்பத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சில நினைக்கலாம் என்ன தெளிச்சு அனுப்பிட்டாங்க, அதனால அது ஞானஸ்தானம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பரலோகம் அங்கீகரிக்க மாட்டாது. அது வேதத்தினுடைய ஆமென் முறைமைக்கு ஆமென் மாறா இருக்கிறது. அல்லேலூயா. எப்ப அந்த ஞானஸ்தானம் எல்லாம் வந்துச்சுன்னா அது அல்லேலூயா, அதற்கு சரித்திர தெளிப்பு ஞானஸ்தானம் எல்லாம் எப்பப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு வரலாற்று சரித்திரங்கள் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஆமென் ஜனங்கள் பயங்கரமான கொள்ளை நோயினால் பிடிக்கப்பட்டு மரணத்துக்கு நேரா போயிட்டு இருக்கும் பொழுது வியாதி படுக்கை, ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. ஆமென், படுக்கையில் இருக்கும் அநேக பேர் எங்களுக்கு ஞானஸ்தானம் வேணும், இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அநேக கிறிஸ்துவுக்காய் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த நேரத்துல இவங்களை கொண்டு போய் முக்கிறதுக்கு வழி இல்லாததுனால அவங்க தண்ணியை எடுத்து ஆண்டவரே இதை ஞானஸ்தானமாய் நீர் அங்கீகரித்துக் கொள்ளும் என்று தெளிச்சாங்க. அதை தான் இன்னைக்கு நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது அந்த காலகட்டத்துல கர்த்தர் ஒருவேளை அங்கீகரித்து இருக்கலாம். அல்லேலூயா. என இயலாத சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஆமென் அந்த முறைமையை கற்றுக் கொடுக்கவில்லை. இன்னைக்கு அந்த ஞானஸ்தானத்தை சத்தியத்திற்கு கீழ்ப்படிவோமானால் வரப்போகிற நித்திய நரகமாகிய இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த நித்திய ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள கிருபை கொடுப்பார். நல்லாதான் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதுவரை மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலன்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. ஏமா தைரியமா காட்டுங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பயம், ஏதாவது பாச சொல்லிடுவார, ஒன்னும் சொல்ல போறது இல்ல. ஆமன் இப்ப ஆமன் இப்படியே நம்ம ஆராதிச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஒரு இரக்கத்தை மட்டும் தருவா. நம்முடைய காரியங்கள் இந்த உலகத்துல ஒருவேளை ஜெயமா இருக்கலாம், ஆனா நித்தியத்தை ஒரு நாளும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த தருணத்தை ஆகலும் நீ பயன்படுத்தி கொண்டாயானால் அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அது ஏதுவாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், நம்முடைய பேர் ஜெய்வ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறுக்கப்படாமல் இருக்கிறதான்னு யோசிக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆமென் இன்னைக்கு நிறைய பேர் திருவிருந்துல உட்கார்றது இல்ல, அவருடைய மாம்சத்தை ரத்தத்தை பானம் பண்றது இல்ல, அசட்டை பண்ணி போயிடுறாங்க, அவரையே அசட்டை பண்றது போல. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தோம், ஜீவியத்துல மாற்றம் இல்லை. அல்லேலூயா. நீங்க வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இன்னைக்கு பேர் இருக்கா? ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கா? அல்லேலூயா. இன்னைக்கு யோசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பேசணும்னு நினைக்கல, ஆனா கர்த்தர் பாரப்படுத்துறதுனால பேசுறேன். ஆமென். இன்னைக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பம் நாளைக்கு நமக்கு கிடைக்குமான்றது தெரியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நான் சொன்னேன்ல, அந்த சகோதரி நடனமாடி கொண்டே இருந்தால் அந்த நேரத்தை எத்தனையோ முறை ஆண்டவர் பேசியும் அந்த ரட்சிப்புக்கு தன் இருதயத்தை என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. நான் சொல்றது புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு வாலிப தம்பி கர்த்தர் ஆராதிக்கிறவன், சர்ச்சில் எல்லா பணிவிடையும் செய்வான். பாஸ்டருக்கு ட்ரெஸ் அயன் பண்றது, பாஸ்டருடைய செருப்பு எடுத்து கொண்டு கொடுக்கறது, பாஸ்டருக்கு காலில் பிடிச்சு விடுறது, பாஸ்டருடைய பேகை தூக்கிட்டு பாஸ்டர் கூட போறது, இப்படி எல்லாத்துலயும் இருந்த அந்த தம்பி அவனை பார்த்து எல்லாம் சொன்னாங்க, ஏமா நீ நல்ல ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறல்ல, ஞானஸ்தானம் எடுக்கலாம்ல. ஆனா பெற்றோர் சொன்னாங்க, இல்லப்பா நீ கொஞ்ச நாள் போட்டும். பெற்றோர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனை ஆராதிக்கிறவங்க. ஆனா அந்த நாட்களை காலதாமதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இந்த தம்பி மின்சாரம் தாக்கி பரிதாபமாய் மரித்து போனான். எனக்கு ரொம்ப அந்த செய்தியை கேட்டு ரொம்ப என்ன வருத்தப்படுத்துச்சு. அவன் இந்த தம்பி மட்டும் அவன் ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படிஞ்சிருந்தானா இன்னைக்கு சூரியனை போல அவருடைய ராஜ்யத்துல இருந்திருப்பானே, கர்த்தருடைய வெளிச்சத்துல இருந்திருப்பான்ல, இளைப்பாறுதல் இருந்திருப்பான்ல. ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால எவ்வளோ ஆண்டவரை குறிச்சு கேள்விப்பட்டோம், ஆண்டவர் ஆராதிச்சோம்,
ஆண்டவருக்காய் சேவை செய்தோம், ஆண்டவர் மேல அவ்வளவு பிரியமா இருந்தோம். அந்த ரட்சிப்பை இழந்துட்டானே, நித்திய ஜீவனை இழந்துட்டானே அப்படின்னு சொல்லி அடிக்கடி எனக்கு இது ஆமென் என்னை பாரப்படுத்தும். இன்னைக்கு ஞான சத்தியத்தை கேட்டுட்டு நிர்விசாரமா இருப்பனா, இது ஆண்டவர் இன்னைக்கு பேசுறார், இனி பேசுவார்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இருப்போமான்றது நான் சொல்றது புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாளை எதுனா நம்முடையதா இல்லையான்ற நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறார். இன்னைக்கு பேசுவாருன்னா இன்னைக்கு அதற்கு கீழ்ப்படிவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ. பாட்டு தெரியுமா? பழைய பாட்டு. அல்லேலூயா. ஒரு சரணத்தை சேர்ந்து பாடலாமா? பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், கல்வாரியின் மெட்டினில் கண்டுனை அழைக்கிறார், கல்வாரியின் மெட்டினில் இந்த காட்சியை கண்டிடும் வேண்டிடும், பாவ பாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும். நீங்க சத்தமா பாடுவீங்களா? அழைக்கிறார் 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 இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஒரு அழைப்பா நமக்கு இதை சொல்றார். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இன்னும் நம்ம இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாம இருப்போமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இதை தாண்டி அடுத்த பாயிண்ட்ல போக முடியல. அடுத்த வார்த்தையை பேசுறதுக்கு என்ன நடத்த ஆண்டு கொண்டு போல இங்கே நிக்க வைக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சுக்கோங்க, யாரையோ கர்த்தர் இன்னைக்கு தெளிவா எனக்கு உன்னை ஒப்பு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஏயா சந்தோஷப்படணும்? ரட்சிப்பை தந்திருக்கிறார், ஜீவ புஸ்தகத்துல பேரை எழுதியிருக்கிறார், ஞானத்தின் மூலமாய் புதிய உடன்படிக்கை பண்ணி அவர் நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் கூட சொல்லி தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாக. ரோமர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் அங்கு வாசிக்கிறோம். சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, ஆமென், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தந்தருளுவார். நேரம் போயிடுச்சு, எழுமி நிப்பீங்களா? வேகமா எழுமுங்க பார்க்கலாம். ஆமென். கண்களை மூடி, இன்றைக்கு ஒருவேளை இந்த ரட்சிப்பை இன்னும் எனக்கு நான் பெற்றுக்கொள்ளல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யாராவது இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ரட்சிப்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஒரு மனமா கேளுங்க. ஒருவேளை ஞானஸ்தானத்திற்கு இது வரைக்கும் நான் ஒப்பு கொடுக்கல, நான் ஞானஸ்தானம் இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளல, அந்த ஞானஸ்தானத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க யாராவது இருப்பீங்கன்னா உங்கள் கரங்களை நீங்க உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ சத்திய வாக்கை நம்பியேவா, நித்திய ஜீவன் உனக்கழிப்பா. சத்திய வாக்கை நம்பியேவா, நித்திய ஜீவன் உனக்கழிப்பா. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்றே எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இது
வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரேசு வழியவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, ஆண்டவரேசு வண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரேசு வண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயங்கிடுவே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயங்கிடுவே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, நல்ல ஆண்டவரேசு வண்டை. வருவாய் தருணமிதுவே நல்ல ஆண்டவரேசு வண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடுமோற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருள் கண்டிடுமோற்றார் கூடுவிட்டு உன்னாவி போனால் கூடவனோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, நல்ல ஆண்டவரேசு வண்டை. வருவாய் தருணமிதுவே அழை ஆண்டவரேசு வண்டை. தீராத வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ, தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ. கோரக்குருசுல் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரேசு வண்டை. வருவாய் தருணமிதுவே ஆண்டவர். ஒரு விஷயம் சொல்லுங்க, வானத்தின் கீழே வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லால். வானத்தின் கீழே வானவரேசு அவராலன்றி ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரேசு வழியவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரேசு வண்டை. வருவாய் தருணமிதுவே இயேசு வண்டை. சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவனுன. ஓ சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவனுன கழிப்பார். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறார், வல்ல ஆண்டவரேசு வண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறார், வல்ல ஆண்டவரேசு வண்டை. சத்திய வாக்கை நம்பியவா நித்திய. நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே சத்தியவா நித்திய ஜீவனை அவர் கொடுப்பா. நித்திய ஜீவன் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார். வருவாய் தரு. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அழைப்பாய், ஆமென், ஹல்லேலூயா, அழைப்பு விடுக்கிறார். என்னிடத்தில் திரும்பி வா, என்னிடத்தில் திரும்பி வா. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார்.
அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். ஹalleluya. இந்த பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. ஆவியின் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தின் நிறைவை தந்திருக்கிறார். ஜீவ புத்தகத்தில் எங்கள் பெயர்கள் எழுதப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ராகலரதரே. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிங்க பார்க்கல. ஹalleluya. ரிமன ஹந்தல ரகதே ரிகதுனாரா. ஆவியானவரே உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்த எப்பொழுதும் ஆண்டவரே சந்தோஷமா இருக்க. ஹalleluya. மறுபடியும் சொல்றேன்னு சொல்லி ஆண்டவரே இன்னைக்கு ஆலோசனை தந்தி நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் மகிழ்ந்திருக்க சந்தோஷப்பட்டு களி கூறத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.